ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு திவேஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்தியன் பைக் ரைடர் தான் விளாட போகிறோம். இந்தியன் பைக் ரைடர் ஜாம்பி எபிசோட் பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் விளாட போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்கலாம், மறக்காம போய் பாருங்கள். பார்ட் 1 என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஜெட்டி பாயை கொண்டிருப்பாங்க. ஸோ கொண்டுட்டு நம்ம வேறு ஏரியாவில் போயிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு இந்த ஜெட்டி பாயை காப்பாற்றலாம்னு பார்த்தா போகிற வழியிலே ப்ளைன் கிராஷ் ஆகி நம்ம கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்துல சட்டைலாம் கிழிஞ்சிருச்சு. அந்த சட்டையை கைட்டி போட்டுட்டான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ். ஸோ இப்போ வாங்க, நம்ம ஜெட்டி பாய் வந்தவங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பான். என்ன விஷயம்னா பார்த்திங்கன்னா, என்னோட எதனா விபத்து எதனா நடந்துருச்சுன்னா என் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெடிக்கேட் இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால தான் இவன் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வழக்கம் போல் ஒரு விபத்து நடந்துருச்சு. மொட்டப்பா சீக்கிரம் போ, ஜெட்டி பாய் சொன்ன மாதிரி இப்போ நம்ம போயிட்டு மெடிக்கேட் எடுத்து போட வரோம். இவனுங்க வேறு சோறு விடுறோமே பின்னாடியே ஓடி வராங்க. டே என்கிட்ட இருக்கதே 10 புல்லட்டு. ஏய் படைக்ஸ் எல்லாம் கீறான்டா. டேய் அடப்பாவி, கன்னுடுறா. இதில் வேறு 10 புல்லட் தான் இருக்குது. இதை வச்சு எப்படி கொல்ல போகிறேன்னு தெரில கைஸ். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கொண்டுட்டு மெடிக்கேட் எடுத்தாச்சு. டே ஆடியே அந்த 10 புல்லட் அவனுக்கே வேஸ்ட்டாக போச்சுடா. டே அவனுக்கு கஞ்ச பிஷ்னானிங்களாக இருக்காங்கடா அந்த போலீஸ்காரங்க. ஒன்றுமே இல்லைடா, அவனுக்காக போலீஸ் ஆடாது. ஏறா வண்டியில் ஏறா. ரே பாய் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் வாட்டி ப்ளைன் எடுத்து நம்ம போகிறோம். இந்த வாட்டியாவது நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போவோம் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் அந்த சைடில் வந்திருக்கோம். என்ன கமெண்ட்டு, எப்படி பண்ணியிருக்கேன், என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு சைடில் வரும். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னையும் ஒரு ஆளாக மதித்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பின் பண்ணுங்கள் சொல்லிட்டு பின் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வின் பண்ணுங்கள் சொல்லிட்டேன். வின் மீ அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பின் பண்ணணும் சொல்லிட்டு பின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் இதே மாதிரி வருவீங்க. இப்போ நீங்கள் 100 பேர் பண்ணால் கூட அந்த 100 பேர் ஸ்க்ரீனில் போட்டுவாங்க கைஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் கைஸ். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டை எடுத்தாச்சு. இந்த வாட்டியாவது நம்ம போய் சேருவோம்னு நினைக்கிறேன். சரி போய் சேருவோம் வாங்க கைஸ். சேரிட்டக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. நம்ம ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இந்த ஊர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. அங்கேயும் இருக்கே ஃபுல்லாக அங்கங்கே உடஞ்சி கிடக்குது. இந்த பக்கம் பார்த்தா நெருப்பு, அந்த பக்கம் பார்த்தா நெருப்புன்னு கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா ஜாம்பி, அந்த பக்கம் ஜாம்பி. ஸோ இப்போ கரெக்டாக இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியா இருக்குடா மாசா. அதெல்லாம் சிவாஜி ரைட்டா, ஓ லெஃப்டா, சிவாஜி ரைட்டா, அந்த மாதிரி இறங்குறோம். சூப்பர் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நம்ம மாதம் இறக்கியாச்சு. குதிரா ஆத்தாடியாத்தா ரத்தம் பிதுங்க தக்காளி சட்னி மாதிரி கொட்டுறாங்கடா ரத்தத்தை. எங்கடா அந்த போலீஸ்கார் போன வாட்டியோட காப்பாற்று, இந்த வாட்டி காப்பாற்றுங்க. சாரி அது போன ஊர் போன இடம் கைஸ். போலீஸ்கார் எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க போலீஸ்கார். நான் இருக்கிற ஊரில் ஃபுல்லாக ஜாம்பி வந்துடுச்சு. என்னது ஜாம்பி வந்துடுச்சா? எனக்கு அப்பயே தெரியும் ஜாம்பி வரப்போது சொல்லிவிட்டு இந்த மாதிரி யாராவது வருவீங்க சொல்லி தான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற. அதான் ஜாம்பி வரப்போது தெரில. முன்னாடியாவது போலீஸ் இறக்கி விட்ருக்கலாம்ல. ஏடாடி பண்ணிருக்கேன். முன்னாடியே போலீஸ் இறக்கியிருந்தா உனக்கு இந்த கண்டென்ட் கிடச்சிருக்காது. ஆமாம்ல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன், அதை நீ எடுத்துகிட்டு முன்னாடி போ, நாங்கள் பின்னாடி வரோம், உள்ள கன் இருக்குது, அதையும் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. வழக்கம் போல் கன்னை எடுத்தாச்சு, ஹெலிகாப்டர் எடுத்தாச்சு. இப்போ இப்போ நான் ஒரு ஹண்டர் மோடுக்கு போயிட்டு ஒரு ஜாம்பிஸாக அடித்து உடச்சி பிதுக்க போகிறேன் கைஸ். மறக்காமல் பாருங்கள். ஹண்டர் மோடு ஆடுடா. அம்பிய போல அவன்டா குண்டு கண்ணி பாட்டு எனக்கு இருக்குது பாட்டு. எனக்கு ஒன்று போக ஜீப்பில் வச்சு கண்ணை போட்டாட்டியா ஒரு 2 அடிச்சு வர்றா. ஐயா அப்படி நானே பிஜிஎம்மே மாசா இருந்தா எனக்கு ஒன்று போக ஜீப்பில் வச்சு போனாட்டியா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்து எல்லாம் ஒரு ஜாம்பிஸாக அடிச்சு நொறுக்கியாச்சு. நம்ம ஜெட்டி பாய் வேறு அவன் ஜெட்டி பாய் சாவலை கைஸ். அவன் ஒரு வீட்டுக்குள்ளே அமைதியாக ஒழிஞ்சிட்டு இருந்தான். ஒரு வழியாக சாப்பாடு கொடுத்து நம்ம காப்பாற்றியாச்சு. ஜெட்டி பாய் சேவ்டு கைஸ்.
இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பை. லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், பின் பண்ணுறேன்.